சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நார்வே செஸ்ஸில் சுற்று 3 நடந்த ஒரு ஆட்டத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டம் வேர்ல்ட் சாம்பியன் குகேஷ்க்கும் ஹிகாரு நகமுராவுக்கும் நடந்திருக்கு. ஸோ கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஹிகாரு நகமுரா வந்து வேர்ல்டு நம்பர் 2ல் இருக்கிற ரேட்டிங் அடிப்படையில். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம் வாங்க. இந்த கேமில் குகேஷ் வந்து ஒயிட் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. கேம் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாரு. ஹிகார் வந்து பிளாக், ஸோ E5 ரிப்ளை பண்ணுறாரு. நைட் F3, நைட் C6, பிஷப் டு C4, இட்டாலியன் ஓப்பனிங் வந்து பார்க்குறோம். ஸோ வேரியேஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட் F6, பான் டு D3. ஸோ நார்மலான ஒரு ஜியோகோ பியானோசமோ ஆர் ஐ திங்க் 2 நைட்ஸ் டிஃபென்ஸில் மாடர்ன் பிஷப்ஸ் ஓப்பனிங் சொல்லுவாங்க. ஏன்னா D3 ஆனதுக்கப்புறம் மோஸ்ட்லி பிஷப் வந்து பார்த்திங்கன்னா C5 வரலாம், அப்படிலாம் பிஷப் E7. இது வந்து மாடர்ன் பிஷப்ஸ் லைன் சொல்லுவாங்க. நேம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. பிஷப் E7 இந்த லைன் கூட நான் வந்து ஓப்பனிங் வீடியோஸில் பண்ணியிருக்கேன். ஒரு 35 மினிட்ஸ் கிட்ட நான் பேசியிருக்கேன். ஸோ 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ ரூக் E1, D6. நிறைய பேருக்கு ஒரு பொதுவான ஒரு கேள்வி இருக்கலாம், ஏன் பிஷப் வந்து ஒரு E7ல் வச்சுருக்காரு, ஏன் ஆக்டிவாக விளையாடல அப்படின்னா, ஸோ இது மாதிரி நம்மளால் விளையாட முடியும் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ தேர் இஸ் நத்திங் ராங் இன் பிளேயிங் லைக் திஸ். அதுவும் அந்த லெவலில் எப்படி வேணால் விளையாடலாம் அப்படிங்கிறது தான். பட் நம்ம ஜென்ரலாக பிகினர்ஸ்க்கு என்ன சொல்லுவோம், பிஷப் நீங்கள் பான்ஷனுக்கு வெளியே வந்து டெவலப் பண்ணி விளையாடுங்கன்னா, செஸ் கேம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு விளையாடலான்றது தான் மீனிங். A4 வந்து ஜஸ்ட்டு குயின் சைட் ஸ்பேஸ் கெயின் பண்ணுறாரு, ப்ளஸ் பிஷப் A2 வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு தேவைப்பட்டா. ஸோ நைட் A5 இமீடியட்டாக பிஷப்பை சேலஞ்ச் பண்ணோன்னா பிஷப் A2 போகுது. பிஷப் A2க்கு அப்புறம் பான் டு C5. இதுதான் வந்து பாயிண்ட்டு. ஜஸ்ட்டு சென்டரில் வந்து ஸ்பேஸ் கெயின் பண்ணுறாரு பிளாக்கு. அதுக்கப்புறம் பிஷப் டு D2 ஜஸ்ட் டெவலப் பண்ணுறாரு. ஸோ டெவலப் பண்ணதுக்கப்புறம் நைட் வந்து, ஏன்னா C5 விளையாடுறதுக்காக தான் நைட் இங்கே வந்துச்சு. அந்த நேரத்தில் பிஷப்பையும் சேஸ் பண்ணுச்சு, பட் வேலை முடிஞ்சது, அதனால் நைட்டு திரும்ப பின்னாடி போயிடுது. ஸோ இந்த பிஷப் அட்டாக் பண்ணுறதுனால போகல அது ஆக்சுவலாக. ஸோ நைட் டு A3 அண்ட் தென் பான் டு H6, பான் டு C3, பிஷப் E6. இது வரைக்குமே நிறைய கேம்ஸ் நம்ம டேட்டா பேஸில் இருக்குது. அண்ட் இந்த பொசிஷனில் பிஷப் E6 வந்து பெஸ்ட் மூவ் கிடையாது. ஸோ பிஷப் E6 பதில் வேறு என்ன ஆடலாம் அப்படின்னா A6, ஜஸ்ட் வெயிட்டிங் மூவ். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுக்கு வந்து டேட்டா பேஸில் வந்து A6 நிறைய ஆடிருக்காங்க. 75 கேம் இருக்குது ஆக்சுவலாக டேட்டா பேஸில். அண்ட் ரூக் E8 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கேம்ஸ் கிட்ட இருக்குது. பட் ஹிகாரு விளையாடின பிஷப் E6 வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேம் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த மூவ் வந்து அதுக்கு பிடிக்கல, அதாவது டாப் மூவ் கிடையாது அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ பிஷப் E6ல் என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு சில லைட் ஸ்கொயர் வீக்னஸஸ் வந்து கிரியேட் ஆகலாம். ஸோ B7, E6. ஸோ அதாவது இதை டிஃபெண்ட் பண்ணவே முடியாதான்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணலாம். பட் சரியான நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூபிளான டெம்போ வந்து உங்களுக்கு இந்த வீக்னஸ்னால லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் மீனிங். ஸோ பான் டு B4, குயின் சைட் எக்ஸ்பேன்ஷன் வந்து பார்த்திங்கன்னா போகிறாரு. பான் டு B6 சப்போர்ட் பண்ணுறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் கேப்சர் பண்ணுறதுனா பண்ணலாம், CB அண்ட் தென் பான் டு D5 சென்டரில் ஸ்ட்ரைக் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பட் அவர் வந்து கொஞ்சம் டிஃபென்சிவாக வந்து B6 வந்து விளையாடுற ஆக்டிவான ப்ளே கிடையாது. அண்ட் தென் நைட் C4. ஸோ நைட் C4க்கு அப்புறம், ஏன்னா இங்கே சென்டர் இனிமேல் வந்து அட்வான்ஸ் பண்ண முடியாது, அதான் மீனிங். ஸோ நைட் இன்ட்டு E5 இருக்குது. ஸோ குயினை வந்து பார்த்திங்கன்னா அவர் E8ல் கொண்டு போயிட்டு கிங் சைடில் ஷிஃப்ட் பண்ணி கிங் சைடில் அட்டாக் பண்ணலாம். ஏன்னா அங்கே தான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா லைன் ஸ்கில் அது ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் 4 பீசஸ் அந்த கிங் சைட் now. ஸோ அதனால் கிங் சைடில் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிறாரு ஹிகாருவிங்க. பட் இங்கே உடனே வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. பான் டு B5 ஃபஸ்ட்டு பான் டு B5. ஏன்னா இந்த நைட் வந்து ஒரு கீ டிஃபெண்டர் இந்த ஸ்கொயருக்கு. நம்ம D4 அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நைட்டுக்கு ஓட விடலாம் அப்படின்னு B5 விளையாடுறாரு. நைட் வந்து பார்த்திங்கன்னா D8 போயிடுது. இப்போ உங்களுக்கு கவனிச்சிங்கன்னா தெரியும், ஹிகாரோட பொசிஷன் வந்து ரொம்ப பாசிவாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ பான் டு D4, ஸோ ஸ்ட்ரைக்கிங் இந்த சென்டர். அண்ட் இந்த பொசிஷன் பதில் குயின் B3 விளையாடலாம். வெரி இன்ட்ரெஸ்டிங் மூவ். என்னென்னா, இப்போ நீங்கள் நைட் F7 விளையாடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐடியா என்னென்னா ஜஸ்ட்டு ஒரு ஆக்டிவான ஒரு டயக்னலில் குயின் உட்காந்துருக்கு. முக்கியமான விஷயம், குயினை டெவலப் பண்ணியிருக்காரு. 2வது ரூக்கை கனெக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் இருக்குது ஒயிட்டுக்கு. A5 நீங்கள் வெட்டினாலும் வெட்டலாட்டியும் ஒயிட்டுக்கு ஃபேவரபுளாக அமையும். அதாவது வின்னிங் பொசிஷன் கிடையாது, பட் ஸ்ட்ராட்டஜிக்காக ஒயிட் வந்து டெஃபினட்டாக ஒரு அப்பர் ஹேண்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால இந்த இடத்துல A5 வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆப்ஷன் ஒயிட்டுக்கு. எக்ஸாம்பிள், இந்த கேம் இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வெட்டினாங்க அப்படின்னா நைட் இன்ட்டு A5, நைட் C6 இஸ் கமிங். ரொம்ப சூப்பரான பொசிஷன் நைட்டுக்கு. அல்லது நீங்கள் வெட்ட விட்டீங்க அப்படின்னா இன்னும் மோசமான நிலைமை. ரூக் A6 ஆர் A7 இன்ஃபில்ட்ரேஷன் பாயிண்ட்ஸ் அண்ட் தென் டபுள் த ரூக்ஸ். ஸோ ஈஸியாக கேம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போக வாய்ப்பு இருக்குது ஒயிட்டுக்கு. கேமில் வந்து D4 போகிறாரு. இப்போது இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த பார் வந்து மேலேருந்து கீழே வந்ததுக்கான காரணம் இதுதான். இந்த ஒரு லைன் போயிருந்தால் ஒயிட்டுக்கு வந்து பெட்டர் அப்படிங்கிறதான் மீனிங்.
ஸோ அதனால தான் அந்த அட்வான்டேஜ் வந்து கொஞ்சமாக கீழே வரதுக்கான காரணம். ஸோ D4 வந்து செகண்ட் ஆர் ஓகே நாட் இந்த லிஸ்ட் பெஸ்ட் மூவ் தான். பட் ஆனால் இங்கே கம்ப்யூட்டரோட டாப் 5 சஜஷன்லாம் அந்த மூவ் கிடையாது. ஸோ D4 அண்ட் தென் E takes D4, C takes D4, அதுக்கப்புறம் C takes D4. அண்ட் இந்த பொசிஷனில் டேரெக்டாக இங்கே நைட் இன் D4 அடிக்க முடியாது. இன்னும் சில கவுண்டர் அட்டாக் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த மூவில் வந்து விளையாடுவார். ஸோ C takes D4 அண்ட் தென் பிஷப் டு B4. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரியாக ஒரு பானை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது பீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி அதை வந்து எடுக்கிறாங்க. ஸோ D5, பிஷப் D7, குயின் இன்ட்டு E7 அண்ட் தென் ரூக் டேக்ஸ் D4. அடுத்து D takes E4 அண்ட் தென் நைட் டு E5 சென்ட்ரலைசிங் த நைட். ஸோ நைட்டு சென்ட்ரலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தேவைப்பட்ட இந்த நைட் வந்து மிஸ்பிளேஸ் ஆனிச்சுன்னா நைட் C6 இருக்குது. ஸோ குயின் G5 போயிட்டு ஆக்டிவான ப்ளே வந்து சீக் பண்ணுறாரு, ஜஸ்ட் ரன்னிங் த நைட். நைட் டேக்ஸ் C4. அந்த டெம்பரரியாக கொடுத்த பானை வந்து குக்கேஷ் வந்து எடுத்துடுறாரு. அண்ட் தென் நைட் டு B7. நைட் C5க்கு வரப்போகுது. ஸோ சூப்பரான ஸ்கொயர் ப்ளஸ் இந்த வீக் பான். அண்ட் இந்த பொசிஷனில் வந்து இந்த டிப்பிக்கலான ஒரு என்ன சொல்கிறது பிரின்சிபல் ஆஃப் 2 வீக்னஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபலை வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறாரு. இப்போ நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. அந்த ஒரு வீக்னஸ் மட்டும் நான் டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா என் ஆப்போனன்ட் வந்து ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நான் எப்படி செகண்ட் வீக்னஸ் வந்து கிரியேட் பண்ணுறது அதை தான் இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவார் குகேஷ். ஸோ குயின் டு E2 த்ரெட்னிங் குயின் டேக்ஸ் E6. ஸோ நைட் C5 கன்வீனியன்ட்லி டிஃபெண்டிங் E6. ஏன்னா இங்கேயும் ப்ரெஷர் பண்ணுறோம், ரூக்கால் எங்கேயும் தூரமாக போக முடியாது. ஸோ ரூக் A D1 எனிவே. அண்ட் இந்த பொசிஷனில் நீங்கள் கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா தென் குயின் E6 செக் இருக்குது. ஆப்வியஸ்லி இந்த பான் ரொம்ப முக்கியமான பானாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பான் ட்ராப் ஆகும்போது நமக்கு இன்னும் ஒர்க் பண்ணுறதுக்கு சில ஸ்கொயர்ஸ் வந்து நமக்கு பாசிபிளாக இருக்கும். ஸோ ரூக் ஆக்டிவேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அடுத்த ரூக்கு கேமுக்குள்ளே கொண்டு வந்து கிங் சைடில் போய்ட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி. இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பானை வெட்டியிருந்தாலும் கூட நீங்கள் கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ப்ளஸ் இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் லைன் பீஸாக மாறிடும். ஸோ அதனால் ரூக் F4. ஸோ ரூக் F4க்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த பிரின்சிபல் ஆஃப் 2 வீக்னஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண பார்க்குறேன். ஸோ ஈ வாண்ட்ஸ் டு கிரியேட் அ நியூ வீக்னஸ். ஸோ A5, B into A5 அண்ட் தென் நைட் டேக்ஸ் A5. இப்போ 2 வீக்னஸ் இருக்குங்க. இந்த 2 வீக்னஸ் வச்சு ஒர்க் பண்ண வேண்டியது. இப்போ நீங்கள் மிடில் கேமில் ஒரு வீக்னஸ் பார்த்து உடனே டார்கெட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆப்போனன்ட் டிஃபெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதாவது அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இன்னொரு வீக்னஸ் கிரியேட் பண்ண முடிஞ்சால் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ரூக் டேக்ஸ் D4, ரூக் டேக்ஸ் D4, ரூக் D8, ரூக் இன்ட்டு D8 செக்கு, குயின் டேக்ஸ் D8 அண்ட் தென் நைட் C6. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கொயரில் போய் நைட் வந்து உட்காந்துருக்கு. இப்போ என்னென்னா எப்படி வந்து ஹிகாரு இந்த 2 வீக்னஸை ஒரே தடவை டிஃபெண்ட் பண்ண முடியும்? ஸோ இங்கே இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குயினை வந்து D7 வந்து வச்சு கன்வீனியண்ட்டாக டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி தெரியும் உங்களுக்கு. இப்போ அடுத்த கொஷின் எப்படி குகேஷ் வந்து இதை ப்ரெஸ் பண்ண போகிறாரு? சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிங் சைடில் எக்ஸ்பேண்ட் ஆகிறாரு. ஆனால் ஒயிட் இஸ் கிளியர்லி பெட்டர் பிகாஸ் ஆஃப் தீஸ் 2 வீக்னஸஸ் ஃபார் பிளாக். ஸோ இங்கே குயின் டு D6 வந்து விளையாடுறாரு. இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் ஹிகாரு ஒன்லி 1 மூவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த மூவ் விளையாட மட்டும்தான் நீ வந்து கேமை வந்து ஹோல்ட் பண்ண முடியும். அதாவது ஈக்குவாலிட்டியே அப்படி தான் இருக்குது. அந்த லைன் நான் வச்சு பார்த்தேன், ரொம்ப அது வந்து பாசிபிளே இல்லை அப்படின்னு. ஈவன் அவருக்கு வந்து 1 மணி நேரம் டைம் கொடுத்தா கூட இந்த லைன் அவர் பார்ப்பாரான்றது தெரியாது. ரொம்ப கம்ப்யூட்டரைஸ்டான லைன். ஸோ அந்த அளவுக்கு பொசிஷன் வந்து காம்ப்ளிகேட் ஆயாச்சு. அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா செஸ்.com அனலைசிஸில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த லைன் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஸோ கேமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நைட் A4 ஆடுவார், சாரி குயின் D6 ஆடுவார். இதனால் வந்து பார்த்திங்கன்னா பார் வந்து ரொம்ப மேலே போகிறத கவனிச்சிருப்பீங்க. ஸோ நவ் குகேஷ் இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங். ஆனால் இந்த பானை வந்து வெட்ட போகிறாரு. இப்போ உங்கள் எல்லாருக்கும் இன்னொரு கேள்வி இருக்கலாம். கேள்வி என்ன அப்படின்னா, இப்போதைக்கு குயின் வந்து இங்கேயும் டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்கு, இங்கேயும் டிஃபெண்ட் பண்ணி நைட் இங்கே டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்கு. அப்போ நம்ம சும்மா ஏதாவது ஒரு மூவ் பண்ணலாமா? கிங் H8 மாதிரி விளையாடலாமா அப்படின்னு பார்த்தோன்னா குயின் டு E5. ஸோ நவ் த ப்ராப்ளம் இஸ் நைட் இஸ் அண்டர் அட்டாக். ஸோ எப்படி நீங்கள் நைட்டை டிஃபெண்ட் பண்ண போகிறீங்க? ஸோ நைட்டை மூவ் பண்ணிங்க அப்படின்னா தென் நைட் எங்கே மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஸோ நைட்டை வந்து நீங்கள் நைட் B3 ஏதோ ஒரு ஆக்டிவான ஸ்கொயர் இல்லை ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் தென் குயின் டு F4 வரும். So queen to F4 and then queen F8 check, knight E7 threatening to checkmate on the light square. So இதே பேட்டர்ன் லேட்டராக கேமில் நடக்கும். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது தான் இந்த இடத்துல அந்த ஒன்லி மூவ் வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ கேஷுவலாக எந்த மூவுமே நம்ம ப்ரொஃப்ளாக்டிக்காக கிங்கை மூவ் பண்ணுவோம், அது மூவ் பண்ணுவோம், வெயிட்டிங் மூவ் எதுவுமே கிடையாது. த ஒன்லி மூவ் டு ஹோல்ட் த கேம் இஸ் டு ப்ளே நைட் A4. ஸோ இந்த லைன் அப்படியே பாருங்கள் எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து குயின் A2 விளையாடலாம், அப்படிலாம் வந்து குயின் E5 விளையாடலாம். ஸோ குயின் E5, நைட் B6 இந்த மாதிரி ஒரு ரீமெனூரிங் வந்து நம்ம பார்ப்போமான்றது தெரியாது. ஸோ ஈவன் அட் த கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவல் மேபி தெரியல, சில பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ குயின் B8 செக்கு, கிங் H7 அண்ட் தென் குயின் டேக்ஸ் A7. இப்போ பானை கொடுத்துருக்காரு, ஆனால் குயின் D1 செக்கு, அடுத்து கிங் H2, பின்ன குயின் D6 செக்கு, அதுக்கப்புறம் G3 வச்சு பிளாக் பண்ணதுக்கப்புறம் குயின் C5. குயின் C5 we are threatening the pawn. ஸோ நீங்கள் குயின் ஆக்டிவாக விளையாடிங்கன்னா தென் நைட் டு D5. இந்த பான் வந்து சாக்ரிஃபைஸ். ஆக்சுவலாக பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ இந்த நைட்டு ப்ளஸ் பான் அட்டாக் பண்ணுறோம், ப்ளஸ் இந்த பான் அட்டாக் பண்ணுறோம். நீங்கள் இந்த பானை வெட்ட முடியாது. வெட்டினீங்கன்னா குயின் டேக்ஸ் F2ன்னு சொல்லி நம்ம வந்து ஃபோர்ஸ்டு பர்பச்சுவல் செக் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய லைன் வந்து ஹிக்கார் வந்து பார்த்தாகணும். ஸோ இந்த மாதிரி குயின் C5 வரைக்கும் விளையாடணும் அவரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 to 7 மூவ்ஸ் கேல்குலேஷன் பண்ணால் தான் இது வந்து நம்ம பண்ண முடியும். அதுவும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் மூவ்ஸ், ஒன்லி மூவ்ஸ் மாதிரி. ஸோ அந்த காரணத்தினால இதை வந்து ஐடியாவை மிஸ் பண்ணுறாரு. ஸோ குயின் டு D6 blunders த கேம் இந்த ஸ்பாட். ஸோ நைட் எக்ஸ் A7 ஆடுறாரு, தென் நைட் D3. ஸோ கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கான முயற்சி தான் எல்லாமே. ஸோ ஹிக்கார் வந்து இந்த பக்கம் போயிட்டு எதாவது பண்ணலாமா பார்க்குறாரு. பட் கிங் H8, குயின் F3. குயின் F3 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு டாக்டிக்கல் பேட்டர்ன் வந்து இங்கே ட்ரை பண்ணுறாரு. அண்ட் இன்ஃபேக்ட் நைட் E7 செக்கு கூட இங்கே விளையாடலாம். நீங்கள் கேப்சர் பண்ணிங்கன்னா நம்ம இந்த நைட்டை வெட்டிக்கலாம். அண்ட் வி ஹாவ் தி அவுட் சைட் பாஸ் பான். ஸோ G3 அண்ட் தென் நைட் C5, கிங் G2, அதுக்கப்புறம் குயின் D7, குயின் F4 அண்ட் தென் குயின் D5 செக், king H2 and then king H7 and then queen F7. So now knight is protected by the pawn. So queen F7, knight E7 is coming. ஸோ அவர் வந்து நைட்டை வந்து D3யில் போட்டோன்னே பார் இட் ஹிட் த சீலிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இட்ஸ் மேட் நவ். ஸோ இங்கே வந்து அழகாக வந்து நைட் E7 வந்து இமீடியட்டாக வச்சிடுறாரு. ஸோ ரொம்ப நேரம்லாம் இங்கே வந்து எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் 10 செகண்ட்ஸ், பிலோ 10 செகண்ட்ஸில் வந்து இந்த மூவ் வச்சிடுறாரு. அண்ட் ஆஃப்டர் குயின் D8 guarding one square, but he loses the pawn. Queen takes E6. ஸோ இதுக்கப்புறம் உங்களால் ஒன்றும் பண்ணவே முடியாது அப்படிங்கிற பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பானை வந்து வெட்டுறாரு. வெட்டினதுக்கப்புறம் நைட் டேக்ஸ் F2. ஏதாவது நம்ம திரும்ப, ஏன்னா இந்த ஃபைல் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம், ரேங்க் எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நமக்கு ஏதாவது பர்பச்சுவல் கிடைக்குமா பார்க்குறாரு. பட் குயின் F5 செக்கு அப்புறம் ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ டபுள் அட்டாக் மட்டும் கிடையாது, நம்ம வந்து இந்த நைட்டை வெட்ட போகிறது மட்டும் கிடையாது. ஏன்னா நம்மளோட நைட்டு ஹேங்கிங்கில் இருக்கும். ஸோ கிங் வந்து H8 போனதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து செக் கொடுத்து இன்னொரு டிஸ்கவரி கொடுத்து நைட்டை சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணால் தென் வி கேன் வின் த ஃப்ரீ நைட். ஸோ இந்த காரணத்தில் 42வது மூல டைம் கண்ட்ரோல் ஜஸ்ட் ரீச் பண்ண அந்த நேரத்தில் குயின் F5 செக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹிகாரு நகமுரா வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ குகேஷ் டோம்ராஜ் வேர்ல்ட் சாம்பியன் வந்து பார்த்திங்கன்னா 2 லாஸுக்கு அப்புறம் 3வது கேமில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து குயிக்காக ரிசல்ட்ஸ் பேஜ் போகலாம். அதுக்கு முன்னாடி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு குகேஷ். ஸோ ஏன்னா இந்த பவுன்ஸ் பேக் ஆகிறதுல ஒரு கில்லாடி அப்படின்னு தான் சொல்லணும் அவரை. அண்டு நேற்றுக்கு அவருக்கு பர்த்டேவும் கூட நான் நினைக்கிறேன். ஸோ விஷயம் வெரி ஹாப்பி பர்த்டே. ஸோ உங்களோட விஷயம் நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். ஸோ இப்போ நம்ம குயிக்காக ரிசல்ட்ஸ் பேஜை செக் பண்ணிவிட்டு கேமை முடிச்சிடலாம், இந்த வீடியோவை முடிச்சிடலாம் வாங்க. ஸோ நேற்றுக்கே வந்து நான் ரிசல்ட்ஸ் பேஜ் வந்து நான் போட வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் பண்ணாமல் ஆஃப் ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் பண்ணி அது யூஸ்லெஸ்ஸாக போய் அது ஒரு 3 மினிட்ஸ் வீணாக போச்சு. ப்ளஸ் நான் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வேறு கொடுத்துருந்தேன். எனிவே இதுதான் வந்து ரிசல்ட்ஸ் பேஜ் ஆஃப்டர் 4 ரவுண்ட்ஸ். மேக்னஸ் வந்து 8 பாயிண்ட்ஸோட லீடிங்கில் போயிட்டுருக்காரு. ஃபாபி 7 பாயிண்ட்ஸ், ஹிக்கார் வந்து 5.5, அடுத்து குகேஷ் 4.5, அர்ஜுன் 4.5. அர்ஜுன் வந்து கால்சனோட லாஸ் பண்ணிட்டார். வேஇ வந்து பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட்ஸில் போயிட்டுருக்காரு. ஸோ இதுதான் வந்து கரண்ட் ஸ்டாண்டிங்ஸ். நம்ம அடுத்து 5வது ரவுண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டாண்டிங்ஸோட அண்ட் வேறு ஏதாவது கேம் சஜஷன் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.